ஹalleluya பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட கட்டளைப்படி நடந்து அவரோட வேதத்தின்படி நம்ம வாழ்கிறோமா, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்ம அவரோட போதக சிக்ஷையை நம்ம அசட்டை பண்ணி அற்பமாக பார்க்குறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் கேட்குறாரு. என்னன்னா நம்ம எப்படி இருக்கணும், இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மெயின் ரீசனே நம்ம அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரோட வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணமே இல்லையா. நம்ம அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட வார்த்தையை நம்ம நேசித்து அவர் நம்ம கூட பேசுவார். எப்படி பேசுவார்? பைபிள் படித்தா நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூட பேசுவார் இல்லையா. பைபிள் படிக்கும்போது தான் பேசுவார். இப்போ நான் இன்னைக்கு காலையில் நீதிமொழிகள் படித்தேன், ஆண்டவர் பேசினார். இதே மாதிரி நம்ம பைபிள் எடுத்து படிக்கும்போது ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிச்சயமாக பேசுவார். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும், என் மகனே நீ என் கட்டளையை காத்துக்கொள், நீ என் வார்த்தைக்கு செவி கொடு, நீ ஏன் எனக்கு கீழ்ப்படிகிற மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இப்போ சோகமாக இருந்தால் நான் உன் கூட இருக்கிறேன், யார் ஒன்று விட்டு போனேன் என்ன அப்படின்னு பேசுவார். இப்படி தான் ஆண்டவர் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணாலும் அவர் நிச்சயமாக அவருக்கு பிடிக்காத காரியப்படால் நீ எப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார் இல்லையா. அப்போ நாம் என்ன பண்ணணும், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படையணும் இல்லையா. இந்த வேதத்தில் உள்ள வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும். அதனால் நீங்கள் பைபிள் படிக்கணும். டெய்லி பைபிள் படிக்க முன்னாடி என்ன சொல்லணும், உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்கபடி என் கண்களை திறந்துடணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுக்கு அநேக காரியங்கள் சொல்லி தருவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட பிள்ளைகளாக நடக்கணும். சரியா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.